தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் 16 முதல் 23 வரை. தொடர்புக்கு 9330202477. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர். 15/6/2024 தமிழ் மாத பிறப்பு ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வேதிபாதம் நாமயோகம் அமையவே அமையாது. தமிழ் மாதம் முதல் நாள் அன்னதானம் செய்வது சிறப்பு. வேதிபாதம் நாமயோகம் அன்னதானம் செய்வது சிறப்பு. சனிக்கிழமை அன்னைக்கு எதை செய்தாலும் பெருகும். அதனால நீங்க இன்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கு உணவளியுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்க ஒரு வருடம் சரியாக 12 வேதிபாதத்திற்கு உணவு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நம்ப முடியாத மாற்றத்தில் இருக்கும். வாழ்க்கை கஷ்டங்கள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் அதை சிறப்பாக செய்யுங்க. 2 பேர்த்துக்கு முடியினாலும் 2 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்ல உணவாக வாங்கி கொடுங்க. நல்ல உணவு, நல்ல ஒரு இனிப்பு, நல்ல ஒரு தண்ணீர், நல்ல ஒரு உயர்தர உணவு வாங்கி கொடுங்க. ஐயா எனக்கு ஒருத்தருக்கு தான் முடியும்னா வாங்கி கொடுங்க. எனக்கு 100 பேர்த்துக்கு போட முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமாக செய்யுங்க. ஏன்னா இறைவன் இந்த உலகத்தில் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். நம்ம எதையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லை. நிச்சயமாக நாம் எப்படி வந்தோமோ அப்படித்தான் செல்ல போகிறோம். இருக்கும்போது கொடுத்து வையுங்கள். அடுத்த பிறவிக்கு தேவைப்படும். போன பிறவியின் புண்ணியங்களைத்தான் பல பேர் இங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டப்படுறவன் அதை நம்புறது இல்லை. ஆனால் இப்போது கொடுத்து வையுங்கள். அடுத்த பிறவியில் வந்து வாங்கி கொள்ளலாம். நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. கவலையே படாதீங்க. இறைவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். யார் உங்களை பார்க்குறாங்க பார்க்கலங்கிறதெல்லாம் இல்லை சாமி. இறைவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறான். அதை மட்டும் நம்புங்க. இறைவன் உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறான். அதான் விஷயம். இதை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அதற்கு ஒரு கர்மா வேண்டும். யாரெல்லாம் பார்க்கிறீர்களோ அதற்கும் கர்மா வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு வேதிபாதம்னு? எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தமிழ் மாதம் முதல் பிறப்பு இந்த அன்னைக்கு அன்னதானம் பண்ணணுன்னு? இதை கேட்குறக்கு இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்ல, அதுவே நாம் செய்த புண்ணியம். அதனால் எவ்வளோ தாங்களால் இயன்ற அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பிறருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மையிலேயே சனிக்கிழமை அருமையான நாள். பெருமாளுக்கு 6 கிலோ பச்சரிசி, 6 கிலோ வெல்லம், முந்திரி, பாதாம், பிஸ்தா, டைமண்ட் கற்கண்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் 60 கிராம் அமைப்பில் கொடுத்துட்டு அர்ச்சகருக்கு 60 ரூபாய், 600 ரூபாய், 6000 ரூபாய், 6 லட்சம் ரூபாய் நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். கோவில் உண்டியிலையும் அதே மாதிரி தான் 60, 600, 6000, 6 லட்சம் இப்படி எப்படி வேணால் நீங்கள் செலுத்தலாம். 6 அமைப்பில் நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் சரி. ஏன்னா சனிக்கிழமை வந்திருக்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள். வேதிபாதம் வந்திருக்கிறது தமிழ் மாதம் முதல் தேதி. அதனால் பெருமாள் கோயிலுக்கு சென்று பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, நெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. பிரம்மாண்டமான ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அது வேதிபாதம் நாமயத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருப்பது அப்படிங்கிறது. வாங்க, திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 12:40 வரைக்கும் அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. காலை 8:56 வரைக்கும் உத்தர நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இரவு 8:05 வரைக்கும் வேதிபாதம் நாமயோகம். வேதிபாதம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சதயம், யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பூரம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வரியான் நாமயோகம். வரியான் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன். அதிகாலை 12:46 வரைக்கும் பவகரணம் இருக்கிறது செவ்வாய். அதன் பின்பு 1:43 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சனிக்கிழமை நவமி திதி, வேதிபாதம் தமிழ் மாதம் முதல் நாள். நவமி திதி இதோட சேர்ந்து இருக்கிறது அல்லவா. நவமி திதியில் பிறந்தவர்கள், பாலவகரணத்தில் பிறந்தவங்க, கௌலவகரணத்தில் பிறந்தவங்க, உத்தரத்தில் பிறந்தவர்கள், அசத்தில் பிறந்தவர்கள், வேதிபாதம் வரியானில் பிறந்தவர்கள், யார் வேண்டுமானாலும் அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நாள். இந்த குறிப்பிட்ட நான் சொன்னவங்களாம் நீங்கள் இரட்டிப்பு மடங்கான பலனை அனுபவிப்பீங்க. வேதிபாதம் நாமயத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் அன்னதானம் செய்ய வேண்டிய நாள். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் இன்று படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இறைவனை வழிபடுங்கள். முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம். அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% வெற்றி. எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும். காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள். 2ஆம் ஜாமம் தொழில் 25% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி பெறும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா பறவை துயில் இருக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது. ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் 2 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் துவங்குங்க. ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை பிரம்ம முகூர்த்தம் 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம். சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அரசு வேலை செய்ய இருக்கிறது. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க. நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி போகணும், இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனோம், 1 மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும், சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறதான் இதில் விஷயமே. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. அதன் பிறகு வரக்கூடிய 3 ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. காலையில் உங்களுக்கு 3 ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள். 4ஆம் ஜாமம் துயில், 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் துவங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இனி மலேசியாவிலிருந்து நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.